எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், அடுத்து பிரியாணியில் பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், கல்பாசிலாம் போட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 பச்சை மிளகா அதை கீரி போட்டுக்கலாம். இப்போ 5 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ நம்ம தனியாக ஒரு மிக்சியில் 15 முந்திரி, அரை டீஸ்பூன் கசகசா, தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சி தனியாக வச்சுட்டு அதே ஜாரில் 2 தக்காளி கட் பண்ணி அதையும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்குங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம தக்காளி அரைச்சோம் பார்த்திங்களா, அதே மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணோம் பார்த்திங்கன்னா, அந்த பச்சை வாசனைலாம் போனதும் பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கொத்தமல்லியில் டெக்கரேஷன் பண்ணிடலாம். இது டேஸ்ட்டுக்காகும். அவ்வளோதான், பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாசனையே செம்மையாக இருக்குது. சூப்பரான சவுத் இண்டியன் பன்னீர் மசாலா ரெடி. சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருக்கும் பன்னீர் மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.